வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ்ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இப்போது இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்றைக்கான பங்குச்சந்தையில் என்னென்ன நடந்தது அப்படின்ற விஷயம், நாளையோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்ற விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். இதில் குளோபல் மார்க்கெட்டுடைய சுச்சுவேஷன் தான் வந்து இன்றைக்கி மொத்தமாக பங்குச்சந்தையை வந்து ஏற விடாமல் பண்ணுது. ஸோ இதில் முக்கியமாக யூஎஸ் டேட்டாங்க. யூஎஸுடைய டேட்டா, யூஎஸில் வந்து இன்னும் ஜாப்லெஸ் டேட்டா வந்து வெளியே வரல. அது இல்லாமல் ரேட் கட்டு வேறு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரேட் கட்டு இல்லைன்னு சொன்னதுமே பார்த்தீங்கன்னா கோல்டு இறங்க ஆரம்பிச்சிருச்சு, சில்வர் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் கிரிப்டோ வந்து கிராஷே ஆகிற அளவுக்கு போயிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்ப்போம். இப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவ்னு யூகே மார்க்கெட் எல்லாமே இன்றைக்கி 1% மேலே வந்து நெகட்டிவ், கம்ப்ளீட்லி பெரிய அளவில் நெகட்டிவ் யூரோப்பியன் மார்க்கெட். நிஃப்டி இப்போ வரைக்கும் வந்து 25,900 10 புள்ளிகள் பாசிட்டிவில் இருக்குது. நம்மளுடைய நிஃப்டியோடைய டேட்டா அப்படின்னு பார்த்துருவோம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸுடைய டேட்டா 25,933 புள்ளிகளில் இருக்குது. ஓகே, ஸோ 933 இது 33 புள்ளிகள் வந்து மைனஸில் தான் நிஃப்டி இப்போ வரைக்கும் இண்டிகேட் ஆகிருக்கு. நெகட்டிவில் தான் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் மார்க்கெட்டும் நெகட்டிவில் தான் இண்டிகேட் ஆகிருக்கு. எஃப்ஐஐ டேட்டா பொறுத்தளவில் நேத்திக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவில் இருந்துச்சு. எஃப்ஐஐ டேட்டா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அந்த எக்ஸ்பைரி டே வரப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் நடக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நேத்திக்கு வந்து நமக்கு அந்த மாதிரி இல்லாமலே ஓரளவுக்கு எஃப்ஐஐ உள்ளே வந்தோடனே ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலை. ஃபுல்லாக வந்து இன்றைக்கி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கான எஃப்ஐஐ டேட்டா வந்து அப்டேட் பண்ணலை, என்எஸ்சி வெப்சைட்லையும் அப்டேட் பண்ணல. வந்ததுமே நான் வந்து டெலிகிராமில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ டெலிகிராம் சேனல் வந்து ஃப்ரீ அப்டேட்ஸ் எல்லாமே அங்கே வந்துடும். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு என்னுடைய ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். அக்கௌண்ட் இல்லாதவங்க விருப்பம் இருந்தால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் அந்த லிங்க்கை வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பின் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்றைக்கி நடந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து 103 புள்ளிகள் டவுன். 5 மினிட்ஸ் சார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டியோடைய ஃபுல் டேட்டா தெரியும். என்ன வொலட்டிலிட்டின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே திருப்பியும் ரெக்கவரி, திருப்பியும் டவுன். நல்ல பயங்கரமான வொலட்டிலிட்டி. அட் த சேம் டைம் வந்து நிஃப்டி அந்த S1க்கு கீழே வந்துட்டு இருக்கிறனால அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளாவது தொடர்ந்து இறங்கும் அப்படின்ற ஒரு இண்டிகேஷனை தான் வந்து நிஃப்டி பதிவு பண்ணியிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இந்த வாரத்துடைய பிவட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் பிவட் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. மேபி நாளைக்கு மறுநாள் 2 நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏறுதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் 15 மினிட்ஸை பொறுத்தளவில் தொடர்ந்து பாசிட்டிவ்லேயே வந்துட்டு இருந்தது. இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் பிவட் பாயிண்ட்டை வந்து பதிவு பண்ணிவிடுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாசிட்டிவ் பிவட் பாயிண்ட், பாசிட்டிவ் அப்புறம் நியூட்ரல், திருப்பி பாசிட்டிவ். ஆனால் R1 வந்து பிரேக் அவுட் பண்ணவே இல்லை. இந்த இன்னைக்கு R1 பிரேக் அவுட் பண்ணலனாலே அது வந்து நெகட்டிவ் சினாரியோ. ஓகேவா? ஸோ அடுத்தது கோல்டு அண்ட் சில்வர் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே தான் வருது. இன்னும் இறங்குன்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருக்குது. ஓகே, ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஏற்றம் கொடுத்தாங்க. இப்போ ஃபெட் ரேட்டு ஒரே பல்ட்டி அடிச்சு விட்டனால எல்லாமே வந்து திருப்பியும் மாடரேட் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் வந்து கரெக்ஷன் ஆகுது. ரெண்டாவது ப்ராஃபிட் புக்கிங் வந்து அதிகமாக நடக்குது. இன்னொரு விஷயம், பிட்காயின் வந்து பெரிய அளவில் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலரில் பார்க்கும்போது 1,26,320 இருந்தது. இப்போ வந்து 91,000க்கு வந்துருச்சு. ஓகே, நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன் ட்ரெண்டை வந்து பிட்காயின் காமிச்சிருச்சு. பெரிய டவுன் இது. வீக்லியில் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 6வது வாரம் தொடர்ந்து மிகப்பெரிய டவுன். இந்த 6 வாரத்திலேயே பிட்காயின் வந்து கிட்டத்தட்ட $1 ட்ரில்லியன் வரைக்கும் வந்து மார்க்கெட் இழந்துருச்சு. மார்க்கெட்டில் $1 ட்ரில்லியன் வரைக்கும் வந்து மார்க்கெட் கேபிட்டலில் வந்து இழந்திருக்கு. ஸோ அவ்வளோ நஷ்டம் வந்து ஏற்பட்டிருக்கு பிட்காயினில். ஆனால் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடர்ஸ் எங்கே ஏமாந்து போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிட்காயின் இறங்கும்போது அந்த ஃபண்ட் எல்லாமே கோல்டுக்குள்ளே வரணும், இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும். அங்கேயும் வந்து இறங்குது அப்படின்றப்ப தான் வந்து இது ஒருவேளை ரியல் கிராஷாக இருக்குமோ அப்படின்னு கிரிப்டோ கரன்சியில் இருக்கிறவங்கலாம் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கிரிப்டோ கரன்சி வந்து இன்னும் வேகமாக விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது நிறைய ப்ராஃபிட் புக்கிங் வேறு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து அந்த சப்ளையை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி இறங்கும் பொழுது எல்லாமே வந்து செயின் லிங்க் மாதிரி தொடர்ந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கே இருந்து வருதுன்னா, ஆரம்ப புள்ளி என்னன்னா அந்த ஃபெட் ரேட்டோடைய அனௌன்ஸ்மெண்ட் தான். போன 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, அடுத்து 2 ரேட் கட் இருக்குன்னாங்க. இப்போ ஒரு ரேட் கட்டர் கொடுக்கும்போதே அவர் என்ன சொல்லிட்டாரு, நெக்ஸ்ட் டைம் இதை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த தடவை ரேட் கட் இல்லைன்ற மாதிரியே போட்டாங்க.
ஸோ இது ஒரு பெரிய நெகட்டிவை வந்து கிரியேட் பண்ணிருச்சு. ஏன்னா அதை நம்பி தான் கோல்டு அவ்வளோ பெருசாக ஏறிச்சு. ரெட் கட் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதை நம்பி தான் சில்வரும் ஏறிச்சு. இப்போ இல்லைன்னொன்னே எல்லாம் டம டமன்னு விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம ட்ரேட் பண்ணணும். ஆவரேஜ் பண்ணுறதுக்கு எப்பயுமே பணத்தை கையில் வச்சுக்கணும். அடுத்தது செக்டார் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா, எந்த செக்டாருமே இன்றைக்கி தப்பிக்கலைங்க. எல்லா செக்டாரும் டவுன். ரியாலிட்டி, ஐடி, மெட்டல், நிஃப்டி இந்தியா டிஜிட்டல் எல்லாமே வந்து டவுன். எதுவுமே ஏறலை. எல்லாமே கம்ப்ளீட்லி டவுன். அதே மாதிரி டோட்டல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன், அப்புறம் நேற்றுக்கே இந்த ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு ஏற்றம் கொடுத்துருந்தது. அப்புறம் சீக்வெண்ட்டு, ஜேடிஎல் இந்தியா, ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்டு, கியூஃபிக் பயோ, அல்கார்கோ, ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி, குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ், கிராஃபைட் இதெல்லாம் வந்து ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஏற்றம் கொடுத்துருந்தாலும் டிக்ளைன் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டோட்டல் ஸ்டாக் ட்ரேட் ஆனது 3111 கம்பெனிகள். அதில் 992 கம்பெனிகள் தான் அட்வான்சஸ். 2000 கம்பெனிகள் டிக்ளைன். ஓகே, ஸோ டிக்ளைன்ஸ் தான் வந்து அதிகமாக இருந்தது. அது தொடரும் நாளைக்கு அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. மேபி நாளைக்கு செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ரெக்கவரி கிடைக்குதான்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். அடுத்து 52 வீக் ஹையில் பார்த்திங்கன்னா 66 கம்பெனிகள் வந்திருக்கு. 52 வீக் லோவில் 129 கம்பெனிகள் இன்றைக்கி வந்திருக்கு. அப்பர் சர்க்கியூட்டில் இன்றைக்கும் 73 கம்பெனிகள் போயிருக்கு. லோயர் சர்க்கியூட்டில் 62 கம்பெனிகள் வந்து டச் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட்டுடைய டோட்டல் கேபிட்டல் $5.223 ட்ரில்லியன் இருந்தது கொஞ்ச நாள் முன்னாடி. அப்படியே ஏறி இப்போ $5.35 ட்ரில்லியன் வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் வந்திருக்கு. ஓகேவா? இது இல்லாமல் ஆப்ஷன்ஸ் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு புட் ஆப்ஷனில் சம்பாரிச்சிருப்பாங்க. மார்க்கெட்டு 100 புள்ளி இறங்கியிருக்கேன்னு பார்த்தா அடித்த வாலட்டிலிட்டியில் புட்டு கால் எல்லாமே இறங்கி ஆப்ஷன் செல்லிங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்ல குத்துக்குலையாக போயிடுச்சு. இன்றைக்கி நல்ல ஒரு லாபத்தை பார்த்துருப்பாங்க ஆப்ஷன் செல்லிங்கில். அந்தளவுக்கு மார்க்கெட்டை வந்து பண்ணி விட்ருச்சு. வாலட்டிலிட்டி ஒரு சிங்கிள் டைரக்ஷனில் போகலை, நான் டைரக்ஷனெல்லாம் போயிடுச்சு. மேலே கீழே இப்படியே போய் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து இன்றைக்கி லாபம் அமைகிற மாதிரி போயிடுச்சு. அடுத்தது சில முக்கியமான டேட்டாவை வந்து பார்த்துருவோம். ஓகே, இதில் வந்து நமக்கு முதல் விஷயம் பார்த்திங்கன்னா நியூஸில் வந்து நான் அதிகமாக கவனித்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா பிடிசி இண்டஸ்ட்ரி வந்து கமன்ஸ்டு மேஜர் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங் ஃபெசிலிட்டி இன் குஜராத். இந்த புதுசாக ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா, இது எல்லாமே கவனிக்கணுங்க. ஓகே, பிடிசி இண்டஸ்ட்ரியில் அதை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டாட்டாவில் வந்து இதை பாருங்கள், டாட்டா பவர் வந்து 300 மெகாவாட் டிசிஆர் சோலார் ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்ஹெச்பிசிக்காக. ஸோ கமன்ஸ்டு ஆப்ரேஷன்றதை கொடுத்துட்டாங்க, தொடங்கிட்டாங்க ஆப்ரேஷன்ஸை. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து 22 கோடிக்கான ஆர்டரை வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் WPIL இந்த கம்பெனி வந்து நம்ம இந்த டேட்டா வந்து ரொம்ப முக்கியங்க. இந்த நியூஸ் வந்து ரொம்ப முக்கியமான நியூஸ். WPIL த கம்பெனி ஹாஸ் ரிசீவ்டு 426 crore ஆர்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் டேட்டா வந்து பார்த்துருவோம். பாருங்க, எடுத்து வச்சுருக்கேன். 3951 கோடி தான் இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல். ஆனால் இவங்களோட ஆர்டர் பார்த்திங்கன்னா 4000 கோடியை தாண்டி மேலே போயிடுச்சு. இப்போது 400 கோடி சேர்த்திங்கன்னா 4500 கோடி கிட்டத்தட்ட ஆர்டர் வருது அப்ராக்சிமேட்டாக. ஓகே, அந்தளவுக்கு ஆர்டர் வச்சுருக்காங்க. ROE மாடரேட்டாக இருக்குது. புக் வேல்யூ 151, கரண்ட் ப்ரைஸ் 405. இதில் இவங்களுடைய பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த பம்ப் கம்பெனி, ஜான்சன் பம்ப் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய மேனுஃபேக்சரிங்கே பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஃபுட் பிரிண்ட் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. இட்டாலி, ஜெர்மன், யூரோப்பு, ஓகே, எல்லா இடத்துலையுமே இவங்களுடைய ஃபுட் பிரிண்ட் இருக்குது. அந்த டேட்டா வந்து நான் உங்களுக்கு காமிக்க முடியுமான்னு பார்க்குறேன், இருங்க. எஸ், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் வந்து எந்தெந்த கண்ட்ரிலலாம் இருக்காங்கன்றதை வந்து நம்ம பார்க்கணும்ல. சரி, இது வந்து நான் உங்களுக்கு அப்புறமா டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க என்னென்ன யூகே, இட்டாலி, ஃப்ரான்ஸ், சுவிட்சர்லாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, ஜெர்மனியில், ஆஸ்திரேலியா, தாய்லாந்து, இங்கெல்லாம் வந்து அவங்களோட குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து மேனுஃபேக்சரிங்காக இருக்குது. R&Dயும் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இவங்களுடைய இந்த இன்டர்நேஷ்னல் ஃபுட் பிரிண்ட் இருந்தாலே அந்த கம்பெனிக்கு எங்கே இருந்தாவது ஏதாவது ஒரு ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுவும் இந்த இண்டஸ்ட்ரியில், பம்ப் இண்டஸ்ட்ரியில் இது வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஆர்டர் எடுத்துருக்கிறது ஒரு ஹைலைட்டடாக இருக்குது இந்த கம்பெனிக்கு. அடுத்த 2 மேஜர் நியூஸ் பார்த்திங்கன்னா, இந்த மியூஃபின் க்ரீன் ஃபினான்ஸ் இந்த கம்பெனி வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த கம்பெனியில் வந்து தொடர்ந்து பல்க் டீல் அண்ட் பிளாக் டீல் நடந்துக்கிட்டே இருக்குது மியூஃபின் க்ரீன் ஃபினான்ஸில். இது நான் உங்களுக்கு இன்றைக்கே வந்திருக்கான்னு தெரில, இருங்க காமிக்கிறேன். இங்கே வந்திருக்கு பாருங்கள், மியூஃபின் க்ரீன் ஃபினான்ஸ் பிளாக் டீலில் வந்து இந்த ஸ்டாக் வந்திருக்கு.
ஓகேவா? இந்த ஸ்டாக்ல என்னென்ன புது விஷயம் வருதுன்றத நோட் பண்ணணும். ஏதாவது டெக்னிக்கலா நமக்கு கிடைக்குதான்றத நீங்க வந்து அனலைசிஸ் பண்ணணும். அடுத்தது வேதாந்தா 5000 மெகாவாட்ஸ் பவர் பர்ச்சேஸ் டீல் வந்து தமிழ்நாடு ஆர்டர் செக்யூர் பண்ணி பிஸ்னஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க வேதாந்தா. இது வந்து வேதாந்தாக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். வேதாந்தா நெகட்டிவ் ஆயிரும், மூடிரும்லாம் என்னென்னோ சொன்னாங்க. ஆனா பல வருஷமா அந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட்ல நம்பர் 1 குடுத்துக்கிட்டு மேல போய்க்கிட்டே தான் இருக்காங்களே தவிர, எவ்வளோ ரிஸ்க் நியூஸ் வந்தாலும் அத தாக்கு பிடிக்குதுங்க அந்த கம்பெனி, வேதாந்தா. அடுத்தது லிஸ்டிங்கில வந்து ஃபிசிக்ஸ்வாலா, எம்பி 2ம் லிஸ்ட் ஆச்சு. பெரிய அளவுல லாபம்லாம் இல்ல. ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா மார்க்கெட் சப்போர்ட் இல்லல்ல, இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ட்ரேடிங் பீக்ஸில் வந்து ஷார்ட் டேர்ம் ஏஎஸ்எம் ஃப்ரேம்வொர்க்கில் வந்து ஆனந்த் ரெட்டி ஷேர் புரோக்கர் வந்திருக்கு. அப்புறம் எஃப்&ஓ பேண்டில் செயில் இருந்தது. நாளைக்கும் இருக்கான்னு பார்க்கணும். தொடர்ந்து செயில் எஃப்&ஓ பேண்ட்லேயே இருக்குது. என்ன அதில் அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்றது தெரில செயிலில். இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, கிரிப்டோ 1 ட்ரில்லியன் கான் இன் 6 வீக்ஸில் முடிஞ்சு போச்சு. $1 ட்ரில்லியன். பிட்காயின் 90,000 கீழே வந்து வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பிட்காயின் எவ்வளோ வேகமாக ஏறிச்சோ அவ்வளோ வேகமாக இறங்குதுன்றதை வந்து இது காமிக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ட்ரி பண்ணும்பொழுது வந்து நம்ம ஒன்று சிஸ்டமேட்டிக்காக என்ட்ரி பண்ணணும், இல்லைனா லாங் டேர்ம் ஃபோக்கஸ் இருக்கணும். ஓகே. அந்த ரெண்டுமே இல்லாமல் நடுவில் போய் இந்த ட்ரேடராக மாட்டுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் நடுவில் ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு 2 வருஷம் நல்ல லாபம் பார்ப்பாங்க. 3வது வருஷம் 2 வருஷம் வரைக்கும் அவங்க வந்து அந்த லாபத்தை வச்சு அவங்க வின்னர்னு நினச்சிப்பாங்க. ஆனால் 3வது வருஷம் மொத்தமாக போயிடும். அந்த மாதிரி ட்ரேடரை பொறுத்தளவில் எந்த வருஷம் அவங்களுக்கு நெகட்டிவாக போகுதுன்றதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் ட்ரேடராக இருக்கீங்கன்னா கம்பல்சரி மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணியே ஆகணும். நீங்கள் போட்ட கேபிட்டலை வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைனா மாட்டிடுவீங்க ட்ரேடராக இருந்தீங்கன்னா. இன்வெஸ்டராக இருக்கிற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்வெஸ்டருக்கு வந்து நான் உங்களுக்கு சாம்பிள் டேட்டாலாம் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். எவ்வளோ வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து பொறுமையாக இருந்து எப்படிலாம் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் என்ன ட்ரேட் பண்ணாலும் அவ்வளோ லாபம்லாம் உங்களுக்கு வராது. அந்த அளவுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸு டிசிப்ளின்டாக வந்து இருக்காங்க. அது எல்லாத்தையும் காமிக்கிறேன், டேட்டா காமிக்கிறேன், 1 பை 1 காமிக்கிறேன். நீங்கள் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் எல்லா டேட்டாவும் வரும். அடுத்தது இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆர்டர் எடுத்த கம்பெனிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 1400 கோடிக்கான எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்து எடுத்திருக்காங்க. கம்ப்ளீட்லி பாசிட்டிவ் நியூஸ். அடுத்தது வந்து நியூ வேர்ல்டு ஃபண்டு வந்து 2.09% ஸ்டேக்ஸை வந்து பிபி ஃபின்டெக்லேருந்து விற்றுருக்காங்க, வெளியே போயிருக்காங்க. ஓகே. அதை வந்து நோட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து கிரீவ்ஸ் காட்டன் வந்து 500cc இன்ஜின் அந்த கம்பெனி கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ இது பாசிட்டிவ் தான். அது ப்ரவாக் கெட்ஸ் ஆர்டர் ஃப்ரம் டூரிசம் கார்ப்பரேஷன். ஆனால் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத வந்து போடலை. அடுத்தது ரீசெண்ட் ஐபிஓவுடைய டேட்டாங்க, ரொம்ப முக்கியம். இதில் பாருங்கள், இன்றைக்கி லிஸ்ட் ஆனது வந்து இன்றைக்கி என்ன 18ஆம் தேதி, டுடே லிஸ்டிங். இந்த 4 கம்பெனி இன்றைக்கி லிஸ்ட் ஆகிருக்குங்க. ஓகே. 4 கம்பெனியில் எது லாபம் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிசிக்ஸ்வாலா மட்டும் 42% வரைக்கும் லாபம் கொடுத்துருக்காங்க. ஓகே. ₹109 வந்து ₹155 வரைக்கும் ஏறி இருக்குது. அடுத்தது ஒர்க்மேட்ஸ், இது பாருங்கள் இன்றைக்கி லிஸ்ட் ஆகிருக்கு. 81% வரைக்கும் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கிறதா போட்டிருக்காங்க. இந்த எம்பி வந்து 1%, மகாமாயா லைஃப் சயின்ஸ் வந்து 1%. ஃபிசிக்ஸ்வாலா அப்புறம் ஒர்க்மேட்ஸ் அதனுடைய சார்ட் வந்து பார்க்கலாமா? சரி வேண்டாம், நீங்கள் போய் சார்ட் பார்த்துக்கோங்க. நான் சார்ட் காட்டக்கூடாது, அதனால் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ ஐபிஓவில் 2 ஐபிஓ ஜாக்பாட் ஆகிருக்கு இன்றைக்கி, ஃபிசிக்ஸ்வாலாவும் ஒர்க்மேட்டும். 42%, 81%. இதை இப்படி கொடுத்துருந்தாலும் நம்ம ஒரு தடவை போய் கிராஸ் வெரிஃபை பண்ணணும், ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல கால்குலேஷன் தப்பு ஏதாவது நடக்கும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது நாளைக்கு லிஸ்டிங் வந்து இந்த டென்னோகோ க்ளீன் வந்து நாளைக்கு லிஸ்டிங் ஆகுது. 16,000 கோடிக்கான மார்க்கெட் கேபிட்டல், பெரிய மார்க்கெட் கேபிட்டல் தான். ஓகே. அதுக்கப்புறம் 20ஆம் தேதி ஃபுஜியம்மா பவர் வருது. 21ஆம் தேதி கேபிலரி டெக் வந்து லிஸ்டிங் ஆகுது. இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி லிஸ்டிங் ஆன கம்பெனியில் அதிகபட்சமாக ஏறி இருக்கிறது பில்லியன் பிரெயின்ஸ் மட்டும்தான். க்ரோ மட்டும்தான் 88% ஏறி இருக்குது. மற்றதெல்லாம் நெகட்டிவில் தான் போயிருக்கு. அதில் பாருங்கள், இந்த சேஃப் க்யூர் சர்வீஸ்லாம் 49% இறங்கியிருக்கு லிஸ்டிங்க்கு அப்புறம், அதாவது ஐபிஓ ப்ரைஸ்க்கு அப்புறம். ஓகே. மிட்வெஸ்ட்டு 20% ஏறி இருக்குது. அப்புறம் கெனரா ஹெச்எஸ்பிசி 13% ஏறி இருக்குது. ஓகே. இதெல்லாம் வந்து இந்த மாதம் நமக்கு ஐபிஓவில் வந்த தகவல்கள். ஐபிஓவில் லிஸ்டிங் ஆன கம்பெனியோடைய ப்ராஃபிட்ஸ், லாஸ், அதெல்லாம் வந்து இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நடந்ததை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிசிஎஸ் வந்து ஒரு ஆர்டர் எடுத்திருக்காங்க, 5 இயர்ஸுக்கான டீல். அது ஹெல்த் கேர் டெலிவரி ஏஐயை யூஸ் பண்ணி வந்து
5 இயர்ஸ் டீல் எடுத்திருக்காங்க. இதனுடைய காஸ்ட்டு, ஆர்டருடைய வேல்யூ வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. அது எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க, அத வந்து நான் உங்களுக்கு டெலகிராம்லயே போஸ்ட் பண்ணிடுறேன். பட் இப்போதைக்கு டிசிஎஸ் பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ல போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆர்டர்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத. அடுத்தது வந்து இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகி வால்யூம் இன்க்ரீஸ் ஆன கம்பெனிகள் டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் பார்த்துருவோம். டாப் கெய்னரில் வந்து பாம்பே பர்மா, ஜிஎம்ஆர் ஏர்போர்ட், சஃபயர் ஃபுட்ஸு, தேவியான் இன்டர்நேஷனல்லாம் வந்திருக்கு. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி வால்யூம் இன்க்ரீஸ் ஆனதில் பாருங்கள், பாம்பே பர்மா, ஜிஎம்ஆர், சஃபயர் ஃபுட்ஸு, தேவியான் இன்டர்நேஷனல், கிராஃபைட் இந்தியா, பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாமே கேபிஆர் மில், சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு. இதில் எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருக்குன்னா நாளைக்கு வந்து பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. 52 வீக் ஹையில் இருக்கிற நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா சிபிசிஎல், எஸ்பிஐ, பாரதி ஏர்டெல், டைட்டன் கம்பெனி, ஐஏஎஃப்எல், ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், பயோகான், இந்தியன் பேங்க்கு, ஃபெடரல் பேங்க் இதெல்லாம் வந்து நமக்கு லிஸ்ட்டில் வந்திருக்கு. இது இல்லாமல் ஃபால் ஃப்ரம் ஹை எந்த ஸ்டாக்கும் வரல. ரெக்கவரி ஃப்ரம் லோ எந்த ஸ்டாக்கும் இன்றைக்கி வந்து மென்ஷன் ஆகலை. இது இல்லாமல் வந்து நமக்கு கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் இன்றைக்கி எந்த கார்ப்பரேட் ஆக்ஷனும் இல்லை. நாளைக்கு வந்து 3 கம்பெனிகள் டிவிடெண்ட் இருக்குது. ஒன்று ஹட்கோ 10% கொடுக்குறாங்க, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 1250% வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, என்பிசிசி 21% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த 3 கம்பெனி நாளைக்கு டிவிடெண்ட் இருக்குது. ஸோ இதை டிவிடெண்ட்டை வந்து நீங்கள் பர்சன்டேஜை வந்து ஃபேஸ் வேல்யூலேருந்து தான் போட்டு பார்க்கணும். ஓகேவா? அதை கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்டராக இருந்தால் அது பாட்டுக்கு டிவிடெண்ட் வந்துட்டுருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 3 கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. கண்டெய்னர் கார்பரேஷன், சன் டிவி, நாட்கோ ஃபார்மா. 20ஆம் தேதி டிவிடெண்ட் எல்லாம் 52%, சன் டிவி 75%, நாட்கோ ஃபார்மா 75% டிவிடெண்ட் வருது. அடுத்து மணி கண்ட்ரோலில் வந்திருக்கக்கூடிய ஹெட்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நிறைய நடக்குது. ஏன்னா மிட் கேப் வந்து ஃப்ரெஷ் ரெக்கார்டு ஹையை வந்து ஹிட் பண்ணியிருந்தாங்க. அதனால் தொடர்ந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஏன்னா ஸ்டாக்ஸ்லாம் இறங்க ஆரம்பிக்குது இல்லையா, நிறைய பேர் எல்லா டேரக்ஷன்லேருந்து செல்லிங் வரும்பொழுது மார்க்கெட் இப்படி தான் ரியாக்ட் பண்ணும். ஓகே, ஆனால் 6 நாள் வந்து ஏற்றம் கொடுத்தது நிஃப்டி. இப்போ இன்றைக்கி தான் வந்து டவுன் ஆகியிருக்காங்க. அடுத்து இரேடா வந்து 3000 crore ஃபண்டு வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க QIP மூலியமாக. இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும், இரேடாவோடது. அதுக்கப்புறம் வந்து ஒய்ஆர் குளோபல் ETFs ட்ரேடிங் அட் அ ப்ரீமியம், வாட் ஷுட் இன்வெஸ்டர்ஸ் டூ அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். இந்த லிங்க் வந்து நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், எல்லோரும் படித்து பாருங்கள், ரொம்ப முக்கியம் அது. ஸோ இது இல்லாமல் வேறு ஒன்றும் பெரிய மேஜர் நியூஸ் வரல. மற்ற நியூஸ் வந்ததுன்னா நான் வந்து உங்களுக்கு உடனே டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ முக்கியமான எல்லா தகவலையும் வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இன்னும் அப்டேட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக, அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஃபர்தராக போடுறேன். கமெண்ட்ஸில் வந்து நிறைய டவுட் வந்திருந்தது. அதுக்கெலாம் வந்து அடுத்த வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ் பற்றின எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும், கேள்விகளுக்கு என்னென்ன பதில் அப்படின்றது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் நான் போட்டுறேன். ஓகே, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணுங்க. வெறும் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா பத்தாது, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து 1 டேயில் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? நன்றி, வணக்கம்.